இது ஒரு 2 kg டால் கேக் டிசைன் டபுள் ஷேட்ல ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த கேக்ல மெயின் கெஸ்டா போறதே இவங்க 2 பேரும் தான். கொம்பு இல்லாத 2 குட்டியான. வேற ஆர்டர்ஸ் இருந்தனால இந்த கேக் டெலிவரி பண்ற அந்த லாஸ்ட் மினிட்ல தான் இவங்கள ரெடி பண்ணி எடுத்தேன். அதை தூக்கி கேக் மேல வைக்கிறதுக்கு முன்னாடி அது கையை காலெல்லாம் அங்கேயா கழட்டி போட்டுட்டு வந்துச்சு. அப்புறம் அது எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து வச்சு எப்படி எல்லாமா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் கேக்ல. இந்த பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கும் நாங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். நல்ல ஒரு மினி மவுஸ் தீமா இருந்துச்சு. இந்த கேக்குமே கஸ்டமைஸ் தான். அவங்க சென்ட் பண்ண இமேஜ்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொஞ்சம் ஃபாக்ஸ் பால் எல்லாம் வச்சு அவங்க சென்ட் பண்ணல கொஞ்சம் பிங்க் கலர் ஃபாக்ஸ் பால் இருந்துச்சு. எங்கிட்ட அப்ப பிங்க் கலர் இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வச்சு கேக் டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. அவங்களோட இமேஜ்ல கொஞ்சம் கோல்டன் கலர் பேராஷூட் எல்லாம் இருந்துச்சு. அதுவும் என்கிட்ட இல்ல. சோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் கோல்டன் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வச்சு கேக்கோட ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற டாப்பரும் பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டேன். கேக்கோட டாப்ல வைக்கிறத விட இந்த மாதிரி டாப்பர்ஸ் வந்து கேக்கோட ஃப்ரண்ட்ல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ அதையும் பிளேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளவு அவசரமா நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு இடையில ஒரு கை வந்துட்டு போகுது. அது என் ஹஸ்பண்ட் தான். எல்லா கேக்லயும் இந்த மாதிரி ஒரு கடைசியாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டதுக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. ஏன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டினாதான் அந்த கேக்கு பார்க்கவே அழகா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம மாங்குன்னு விழுந்து பண்ண நம்மளோட அவஸ்தை